ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டு செஞ்ச சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்தியை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போவுமே நைட்டு செஞ்ச சப்பாத்தினா கொஞ்சம் உடைய தான் செய்யும். இப்போது ஸ்ட்ரைட்டாக போட்ட சப்பாத்தி நம்ம வேணுன்ற சைஸ் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக. பாருங்கள், நான் நல்லா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒன்று போல் ஈவனாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கையில் உடச்சி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ எல்லா சப்பாத்தியும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒன்று போல் இருக்குது. இப்போ அதுக்கு தேவையானது ஒரே ஒரு வெங்காயம், கால் குடமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணல, கடைசியாக போட்டு இறக்கிறதுக்காக அது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்ச எண்ணெய் எதனாவது இருந்ததுன்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் 65 மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் அது வேண்டாங்கிறதுனால இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் ரொம்ப கருக விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரித்தோம்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று ரொம்ப ஆயில் ஆகுதுன்றதுனால தான் ஆயில் நிறைய வேண்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன், ஆயிலில் பொரிக்காமல். இப்போ ரொம்ப நேரம் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், வீடியோ 4 நிமிஷம் போட்டிருக்காங்க, இதை எப்படி 4 நிமிஷம் ஃப்ரை, நம்ம வீடியோ எப்போயே ஷார்ட் பண்ணி போடுறோம் இல்லையா, அதனால தான் அது மாதிரி இருக்கும். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடாய் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் துடைச்சிருங்க. இல்லைனா ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மறுபடியும் எண்ணெய் ஊற்றும் போது கருகிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும் மிளகாத்தூள் எல்லாம். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு கம்மியாக தான் போடணும், ஏன்னா சப்பாத்தியில் சால்ட்டு இருக்கும். இந்த மசாலாவுக்காக தான் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கோம். தக்காளி ரொம்பலாம் நிறம் மாற வேண்டாம், லேசாக கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். வதங்கினோடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குழையெல்லாம் வதங்க விட வேண்டாம், லேசாக சுருங்கின மாதிரி வந்தால் போதும். எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பாயிலில் ஆஃப் குக்கிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே. அதனால் ரொம்ப வதங்க விட வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி எல்லாம். இப்போ நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் எப்போவுமே. குடமிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாம். குடமிளகாய் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த ஹீட்லேயே குடமிளகாய் வெந்த மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. லேசாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் கலர்னா போதும், அந்த மிளகாத்தூள் பச்சை நெடி போகிறதுக்காக. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சப்பாத்தி, அதை எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த சப்பாத்தியை மிளகாத்தூள் எண்ணெய்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆனியன் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த சப்பாத்தி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு இந்த மாதிரி கொடுக்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதோட வெஜிடபிள்ஸ் ஏதாவது கூட பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கேரட் இந்த மாதிரிலாம் துருவி போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே படலை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாவை போட்டு 2 கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. பாய்.